இதுக்கப்புறம் எங்களால உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது பவி. இது சத்தியம் பவி. பாத்தீங்களாங்க அந்த ஜோதிய? ஒரே நாள்ல எப்படி மட்டையா அந்த பவி பக்கம் போய் மடங்கிட்டான்னு. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அவ கால்ல போய் விழுந்து மன்னிச்சிரு பவின்னு சொல்றா. ஐயோ, எப்படிங்க ஒருத்தரால உடனே இப்படி மாற முடியும்? ஐயோ, குரங்கு கூட இப்படி பல்ட்டி அடிக்காதுங்க. அவளால நாம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல மறந்துட்டாளே. அதுதாண்டி எனக்கும் புரியல. இத முரளி செஞ்சிருந்தா கூட அது எனக்கு பெருசாவே தெரிஞ்சிருக்காது. வார்த்தைக்கு வார்த்தை பவிய ஒளிச்சு கட்டிடுவோன்னு சொல்லிட்டு ஜோதி எப்படி அவ பக்கம் தவணுதான் எனக்கும் தெரியல. ஒத்துக்கிறேன், ஏதோ டிடிய ஆபத்துல இருந்து அவ காப்பாத்திருக்காதான். அதுக்குன்னு இது வரைக்கும் அவ செஞ்சதெல்லாம் சரியாயிருமா? சூதாட்டத்துல நான் மாட்டி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டப்ப கூட அதுல இருந்து வெளியே வர பவிதான் எனக்கு உதவி பண்ணா. அதுக்குன்னு நாம என்ன அவ பக்கமா போயிட்டோம்? அதுதாங்க நமக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம புள்ள தானே ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிருக்கான். இதுவே அவங்களுக்கு நடந்திருந்தா இப்படி மாத்தி பேசிருப்பாங்களா? விட்டு தள்ளு சரிதா. யாரு எப்படி வேணாலும் மாறிட்டு போகட்டும். ஆனா நாம என்னைக்கும் மாற போறது கிடையாது. அவ நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணதை விட அவ தாத்தாவுக்கு என்ன நகம் வெட்ட வச்சா பாரு, அத மட்டும் என்னால மறக்கவே முடியாது. என் காலை புடிச்சிட்டு கிடந்த அந்த கந்தசாமி கிழவ அவன் காலை நான் பிடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. பவிய சாதாரணமா விடுறதுக்கு நான் என்ன அவ்வளவு மான கட்டவனா? உங்களை மட்டுமா? அன்னைக்கு என்னையும் தானே கீழே தள்ளிவிட்டா. அதெல்லாம் எப்படிங்க மறக்க முடியும்? இனிமே நம்ம எதுலயும் ஜோதி, முரளி, டிடி இவங்க யாரையும் கூட்டு சேர்த்துக்க வேண்டாம். நம்மளே பாத்துக்கலாம். அதான் கரெக்ட். அப்புறம் சரிதா, இப்போதைக்கு நாமளும் மனசு மாறி பேசிட்டதாவே அவங்க நம்பிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நேரம் பார்த்து அவளை ஏதாவது செஞ்சு விட்டுருவோம். சரிங்க, இப்ப அடுத்து என்னங்க பண்ணலாம்? யோசிப்போம்.